நேயர்கள் அனைவரையும் சர்வதேச செய்திகளுக்காக நான் வரவேற்கின்றேன். சர்வதேச செய்திகள் உலகம் இருக்கும் வரை இருக்கும். ஆனால் இப்பொழுது நாம் பேசப்போகிற செய்தி ஒரு மட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைக்குள் இருக்கும் காசாவினுடைய இஸ்ரேல் போர். ஏராளமான நூற்றுக்கணக்கான ஆதாரமான காணொளிகளை நாம் நமது பார்வையிலே அந்த செய்தியை வெளியிடுகிறோம். உலகம் முழுவதும் இருந்து நம்முடைய நண்பர்கள் அதை பார்த்து நமக்கு எதிரான கருத்துக்களையும் என்னுடைய சகோதரர்கள் வைக்கிறார்கள், நமக்கு ஆதரவான கருத்துக்களையும் வைக்கின்றார்கள். உங்களுடைய கருத்துக்களை போன்று எனக்கும் ஒரு கருத்து இருப்பதை நான் இங்கே உங்களுக்கு பரிந்து கொள்கிறேன். ஆக இது ஒரு ஜனநாயக களம். எந்த கருத்தாக இருந்தாலும் விமர்சனங்கள் வரவேற்கப்படுவதுதான். ஆகவே நான் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தற்போதைய நிலையில் காசாவில் என்ன நடக்கிறது என்றால், ஹமாஸுக்கு எதிரான போராட்டம் வலுவடைந்து வருவதாக இன்டர்நேஷனல் மீடியாக்களில் செய்தி வந்திருக்கிறது. அது உண்மையும் கூட. காசாவில வடக்கு பகுதி ரஃபா, கேன்யூனிஸ், நெஸ்ட்ரோம், பிலடெல்ஃபி காரிடார், இப்படி எல்லா பகுதிகளிலும் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற போது அவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு போராடுவது என்பது உண்மையிலே அது உண்மைதான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கிட்டத்தட்ட அந்த இடிபாடுகளுக்குள்ளே அவர்களுடைய போராட்டத்தை அவர்கள் நடத்தி வருவதையும் நாம் காண முடிகின்றது. இஸ்ரேலிருந்து வெளியாகக்கூடிய டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் இதை பிரதானமாக வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த போராட்டத்தினுடைய முகமூடி அடைந்தவர்கள் ஹமாஸின் ஆதரவாளர்கள் உள்ளே சென்று தாக்குதல் நடத்தியதாகவும் இஸ்ரேலிய டைம்ஸ் செய்தியை வெளியிட்டிருக்கிறது. ஆனால் இது குறித்து நாம் ஏற்கனவே நேற்று முன்தினம் சொன்ன அதே செய்தியில் நயீம், அதாவது அவருடைய ஸ்போக்ஸ் பர்சன் பாஷிம் நயீமுடைய கருத்து என்னென்னா, அந்த மக்கள் போராடுவது என்னமோ எங்களுக்கு எதிரானதல்ல, உண்மைதான். அவர்கள் தங்கள் மீது அக்ரெஷன், தங்கள் மீது தாக்குதல், தங்கள் மீது அட்ராசிட்டி, தங்கள் மீது குண்டு போடுவது, ஸ்டார்வேஷன், பசி, இதற்கு எதிராக இஸ்ரேல் செய்கிற கொடூரங்களுக்கு எதிராகத்தான் போராடுகிறார்கள் என்று அவர் உல்டாவாக பேசுகிறார். ஆக உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட மக்கள் கையிலே ஹமாஸுக்கு எதிராக பதாகைகளை ஏற்றி கொண்டு அங்கே பேசுவது என்னவோ உண்மைதான். அதில் எந்த விதமான கருத்து மாற்றமும் இல்லை. ஆனால் ஹமாஸ் அவர்களை மிரட்டியதாகவும் கூட இஸ்ரேல் டைம்ஸ் எனது செய்தியிலே தெரிவிக்கின்றது. இனி இந்த மாதிரி போராட்டங்கள்லாம் ஈடுபட்டால் உயிருக்கு ஆபத்து என்று பலரை ஹமாஸ் வலுவாக மிரட்டியதாகவும் சொல்லப்படுகின்றது. ஆக ஹமாஸுக்கு எதிராக அதாவது போராட்டம் இல்லை என்று செய்தி தொடர்பாளர் சொன்னாலும் நாம் சற்றேறக்குறைய உறுதி செய்யப்படக்கூடியதாக இருக்கிறது. பெரும்பான்மை மக்கள் ஹமாஸின் ஆதரவாளர்களாக இருக்கலாம். ஆனால் ஒரு சிறு குழுக்களோ அல்லது ஒரு பகுதியினரோ ஹமாஸுக்கு எதிராக போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள். இது ஒரு செய்தி. இரண்டாவது செய்தி, இந்த போர் என்பது இது வடக்கு காசா, தெற்கு காசா, மத்திய காசாவோடு முடிவதல்ல. இதனுடைய தொடர்ச்சி அவைகள் எங்கு செல்கிறது என்றால், இது சர்வதேச போராக உருமாற்றமடையக்கூடிய அளவில் ஈரானுடைய வலிமையான அந்த நிகழ்வுகள் தினமும் வந்து கொண்டே தான் இருக்கிறது. ஈரானுடைய முடிவுகள் என்ன, ஈரான் எடுக்கப் போகிற விவகாரம் என்பது இப்பொழுது மிக கடுமையான ஒரு சூழலை மத்திய கிழக்கிலே ஏற்படுத்தி இருக்கிறது. ஈரான் இப்பொழுது செட் பண்ணுகிற ஒரு சூழல் ஈரான் மட்டுமல்ல, ஈரானுடைய தலைமையில் ஹவுதிகள், ஈரானுடைய தலைமையில் ஹமாஸ், அதே போன்று அமைதியாக மௌனியாக தற்போது இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள், இது மட்டும் இல்லாமல் ஈராக், இது அல்லாமல் நமக்கு பேர் தெரியாத உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ட் ஆக்சிஸ் என்று சொல்லக்கூடிய முஜாஹித் ஜிஹாதிய போராளி குழுக்கள், இவர்கள் அனைவரும் ஒருமித்த குரலில் வருவதற்காக போராட்டத்தை தான் பெர்ஷியன் வளைகுடாவிலே 3000க்கும் மேற்பட்ட அந்த ட்ரைனிங் ஜாயின்ட் எக்ஸ்போஷர், அவர்கள் அந்த இராணுவ களப்பயிற்சி, கடலுக்கு மேல் நரகத்தாக மாற்றுவோம், கடலை நரகமாக மாற்றுவோம் என்று இஸ்ரேலுடைய கொடி எரிப்பு மட்டுமல்ல, இஸ்ரேலினுடைய முகத்தை இந்த உலகிலிருந்தே அப்புறப்படுத்துவோம் என்கின்ற ஒரு கடூரமான செய்தியை ஈரான் வெளியிட்டது. ஈரானுடைய அலி ரஸா என்ன சொல்லியிருக்கிறார் என்று அடுத்த கட்டத்தில் பார்த்தால், ஹவுதிகள் நாங்கள் பாராட்டுகிறோம். ஈரானுடைய ஐஆர்ஜிசினுடைய இராணுவ தளபதி சிறப்பு விசேட பிரிவு சொல்கிறார்,
ஹவுதிகளை நாங்கள் பாராட்டுகிறோம். அவர்கள் ஒரு சுயாதீன குழுக்கள். அதை போன்று ஹிஸ்புல்லா ஒரு சுயாதீனமான குழுக்கள். இந்த குழுக்கள் ஹவுதிகள் ஆயுத தளவாடங்களை செய்முறை பயிற்சியை அவர்கள் செய்கிறார்கள். அவர்களே அதை உருவேற்றுகிறார்கள். அதனை தாக்குதலுக்கு திட்டமிடுவது மட்டுமல்ல, தாக்குதலுக்கான அனைத்து திறன்களும் எஃபிகசி செயல்திறன்களும் அவர்களிடத்தில் இருக்கிறது என்கின்றார் ஈரானிய போர்ப்படை தளபதி அலி ராஜா. அதே நேரத்தில் இவற்றை நாங்கள் யாருடைய சொல்லும் கேட்பதற்கு யமன் இல்லை. அது ஒரு சவரின் கண்ட்ரி, இறையாண்மை கொண்ட ஒரு தேசத்தில் ஒரு குழு தன்னை நிலைப்படுத்தி கொள்ள ஒரு கேப்பபிலிட்டி ஃபோர்ஸ், இன்டர்நேஷ்னல் ஆர்மியாக அவர்கள் உருவெடுத்திருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் வரவேற்கிறோம், அவர்களை நாங்கள் பாராட்டுகிறோம். எமது சகோதரர்கள் பாதிக்கப்படுகிற ஹமாஸுக்கு ஆதரவாக அவர்கள் நிலை கொண்டிருப்பதை நாங்கள் வரவேற்கிறோம் என்று ஈரான் செய்தியை தெரிவித்திருக்கிறது. இதற்கிடையிலே ஹவுதிகள் மிக பெரும் தாக்குதலை இன்றைக்கும் அவர்கள் தொடர்ந்து கொண்டு வந்திருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. இன்றைய செய்தியில் ஈரான் அமெரிக்காவினுடைய தாக்குதலை ஹவுதிக்கு மீது கிட்டத்தட்ட ஒரு 37 50 ஆன தாக்குதல்களை நடத்தியதாக சொல்லப்படுகின்றது. இந்த தாக்குதலின் ஊடாக ஒரு 8 பேர் வரைக்கும் யெமனில் காயமடைந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் மிக முக்கியமாக த கான்ஃப்ளிக்ட் இன் த மிடில் ஈஸ்ட், இவற்றை எப்படி கையாள்வது என்பது தெரியவில்லை. ஏனென்றால் ஹமாஸினுடைய ஆதரவாக கிஞ்சித்தும் நாங்கள் நகரப்போவதில்லை என்று ஹவுதிகள் அறிவித்திருக்கிறார்கள். ஹவுதிகள் மத்திய தரைக்கடல், அரபிக்கடல், பெர்ஷியன் வளைகுடா இப்படியெல்லாம் ஒரு சூழலில் அவர்கள் ரெட்சியிலே கடுமையான தாக்குதலை தொடரப்போகிறோம், ஒன்றுமில்லாமல் ஆக்கப் போகிறோம் என்று அவர்கள் முடிவெடுத்து அந்த தாக்குதலை நடத்துகின்ற போது எவ்வளவு காலத்திற்கு இவர்கள் அந்த தாக்குதலை தொடர்வார்கள் என்பது சாத்தியம் இல்லை. ஆக ஹவுதிகள் வலுவான நிலையிலே தங்களை நிலைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நேற்று முன்தினம் கூட நான் ஒரு காணொலியிலே சொல்கிறேன், அப்துல் மாலிக் அல் ஹவுதி கொலை செய்யப்பட்டிருக்கலாமோ என்கின்ற ஒரு செய்தி வந்திருக்கிறது என்று உங்களுக்கு சொன்னேன். அவரை மறுபடியும் அந்த செய்தி இப்பொழுது உறுதிப்படுத்துகிறேன். அப்துல் மாலிக் அல் ஹவுதி அவருடைய தலைவர், அவர் கொலை செய்யப்படவில்லை. மீண்டும் அவர் காணொலியிலே தோண்டி தன்னை அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிராக கொக்கரிப்புகளை அவர் வழங்கியிருக்கிறார். அமெரிக்காவினுடைய இன்டெலிஜென்ஸ் மிக திணறுகிறதாகவும் செய்தி வருகிறது. இதற்கிடையில் இஸ்ரேல் தனக்கு தெரிந்த உளவு ரகசியங்களை அமெரிக்காவோடு பகிர்ந்து ஹவுதிகளுடைய தலைவர்களை படுகொலை செய்வதற்கான திட்டத்தை வகுத்திருப்பதாகவும், அந்த திட்டங்கள் என்னதான் இருந்தாலும் சரியான இலக்கை ஹவுதிகளை இவர்கள் கண்டுபிடிப்பதற்கு பெரும் தடையாக இருக்கிறது. அவர்கள் எங்கே இருக்கிறார்கள், எப்படி செய்திகளை பரிமாறுகிறார்கள், எப்படி ஆயுதங்களை அவர்கள் முகாம்களிலிருந்து உற்பத்தி செய்கிறார்கள் என்பதை எதையும் அறிந்து கொள்ள முடியாத அளவிற்கு அவர்கள் இருக்கிறார்கள். இவர்களுடைய அந்த போர் 50 முறையான வான்வெளி தாக்குதல், அமெரிக்காவினுடைய வான்வெளி தாக்குதல்களை அவர்கள் கண்டு எந்த அச்சமும் இல்லை. 8 பேர் வரைக்கும் காயமடைந்திருக்கிறார்கள். ஆரம்ப கட்டத்தில் 53 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள், 100 பேர் படுகாயமடைந்தார்கள். தற்போதும் தொடர்கின்றது. இது ஹவுதிகள் யெமனில் இருந்து வரக்கூடிய செய்திகள். இப்பொழுது மற்றொரு செய்தி என்னென்றால், அமெரிக்கா ஹவுதிகளோடு ரகசிய பேச்சுவார்த்தை ஒன்றை தொடங்கியிருப்பதாகவும் நமக்கு செய்திகள் வருகிறது. ஏனென்றால் யெமனிலிருந்து என்ன சொல்கிறார்கள், எங்களை அமெரிக்கா தாக்குவதற்கான காரணம் ஒன்றுமில்லை, நாங்கள் எங்களுடைய சகோதரர்களுக்கு ஹமாஸுக்கு ஆதரவு கொடுக்கிறோம், ஆக நீங்கள் எங்களை தாக்குவதற்கு நாங்கள் எந்த ஒரு நிலைப்பாடும் எங்கள் மீது இல்லை, காரணம் இல்லாமல் எங்களை அவர்கள் தாக்குகிறார்கள் என்று அமெரிக்காவின் மீது, டொனால்ட் ட்ரம்புடைய நிர்வாகத்தின் மீது குற்றச்சாட்டை ஹவுதிகள் வைத்திருக்கிறார்கள். ஆனாலும் அமெரிக்கா அந்த தாக்குதலை நிலைத்தவில்லை. ஆனால் ரகசியமாக ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் ஸ்டாக் இன் பிட்வீன் ஹவுதி வெர்சஸ் யூஎஸ் பிஹைண்ட் த ஸ்க்ரீன், திரைகளுக்கு பின்னால் ஒரு பேச்சு சென்று கொண்டிருப்பதாகவும் நமக்கு தகவல்கள் வந்திருக்கிறது. இதற்கிடையிலே இஸ்ரேல் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஹமாஸோடு ஒரு ட்ரூ சீஸ்ஃபயர் இன் பிட்வீன் ஹமாஸுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே நிரந்தர போர் நடைபெறப் போவதாக அக்ரிமெண்ட் நடக்கிறதாக ஒரு செய்தி வந்தது. இதில் இந்த செய்தியை யார் இனிஷியேட்டிவ் பண்ணி எடுத்து போகிறான்னா, ஈஜிப்டும் கத்தரும் எடுத்து போகிறார்கள். அதற்கு அவர்கள் இடன் அலெக்சாண்டரை விடுவிக்க வேண்டும்
என்ற ஒரு கோரிக்கை வைத்திருப்பதாகவும், ஹமாஸ் அந்த கோரிக்கைகளை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் முதலில் பரஸ்பரம் ஒரு நீண்டகால சீஸ்பயர், ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் ஃபார் த கிரைஸ் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அமெரிக்காவுக்கு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் அப்படின்ட்டு கத்தரும் ஈஜிப்டும் ஹமாஸுடைய தலைவர்களோடு பேசியிருப்பதாகவும் தோஹாவில். ஆகவே இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளை ஒரு வாய்ப்புகள் இருப்பதாகவும் ஒரு காணொளியிலே ஆதாரமாக நமக்கு செய்திகளை அங்கிருந்து நாம் பெற்றோம். ஆனால் உண்மையில் அமெரிக்கா அறிக்கை மட்டும் முதலில் விடுவார்கள். டொனால்ட் ட்ரம்ப் சாதகமான ஒரு அறிக்கையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு இடன அலெக்சாண்டரை நீங்கள் அந்த ஹோஸ்டேஜை அது கெப்டிவ்ஸிலிருந்து நீங்கள் வெளியிட்டால் நல்லெண்ண அடிப்படையில் அவர் ஒரு அறிக்கை வெளியிடுவார் என்றும் சொல்லப்பட்டதாகவும் தோஹாவில் சொல்லப்பட்டது. ஆனால் அறிக்கை விடுவதற்காக அவர்கள் வெளியிடுவார்களா என்பது $1 பில்லியன் ஒரு கேள்வி. ஆனால் நெகோசியேஷன் போய்கொண்டிருக்கிறது. இதற்கு இடையிலே எந்த நிலையிலும் காசாவில் துடைத்தெறியப்பட வேண்டும், போர் சமாதானம் இல்லை என்றுதான் அவர் அந்த நிலையில் இருக்கிறார். அமெரிக்கா மட்டுமல்ல, பெஞ்சமின் நெத்தன்யாகுவும் இந்த ட்ரூஸுக்கு அவர்கள் ஒற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் பெஞ்சமின் நெத்தன்யாகு இதை ஒற்றுக்கொள்ள மாட்டார். ஏனென்றால் இதை ஒற்று சமாதானம் ஏற்பட்டால் அவருடைய அரசியல், அவருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகும். ஆகவே தொடர்போருக்கு அவர் தயாராகி வருகிற போது இன்றைக்கு அங்கிருந்து வரக்கூடிய ஒரு செய்தி மிக மிக கடுமையாக இருக்கிறது. என்னவென்றால், இஸ்ரேலுடைய காசாவினுடைய வடக்கு தளபதி ஒருவர் ரிசைன் செய்திருக்கிறார். அவர் ரிசைன் பண்ண காரணம், நாங்கள் தொடர்ந்து போரிட முடியாது, எங்களுக்கு ஒரு வலுவான நிலை அங்கே இல்லை என்று சொல்லப்படுகின்றது. இதற்கிடையில் காசாவில் ஏராளமான யூத இராணுவத்தினர் படையெடுத்து செல்வதற்கான முகமைகள், ஆயத்த பணிகளை இஸ்ரேல் அரசு செய்து வருகிறது. அதாவது தரைவழி தாக்குதலுக்கு நேற்று நான் சொன்ன 50,000 வீரர்களை உள்ள அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் அவர்கள் தயார்படுத்தி வருகிற நேரத்தில் ஒரு ரிலக்டன்சி டு பி அப்பியர், என்ன சொல்கிறது தமிழில், அதாவது ஒரு தயக்கம் அங்கே காணப்படுவதாகவும் நமக்கு சொல்ல முடிகிறது. அமெரிக்காவினுடைய CNN செய்தி இன்னும் பல கருத்தை நான் உங்களுக்கு 2வது தருவதற்கு முன்பு, இந்த தயக்கத்திற்கு காரணம் ஏராளமான இராணுவ வீரர்கள், கிட்டத்தட்ட எனது துல்லியமான செய்தியில் 70,000க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தும் மனநிலை பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அவற்றில் இதற்கு முன்பே நான் சொன்னேன், ஒரு 3-4 மாதத்திற்கு முன்பு ரீஹபிலிட்டேஷன் சென்டரில் அஃபீஷியலாக 50,000 பேர் இருப்பதாக மத்திய தரைக்கல் சொல்லலை, இஸ்ரேலிலிருந்து செய்தி வெளியானதையும் நான் சொன்னேன். இன்றைக்கு அது 70,000 பேர் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் மரண விகிதம் என்ன, எவ்வளவு பேர் இறந்தார்கள் என்பது நமக்கு தெரியவில்லை. உச்சபட்சமாக ஹமாஸ் மீது தாக்குதலில் தான் 62,000 பேர் காசாவிலே மரணித்து போனார்கள் பலஸ்தீனவர்கள். ஆனால் இவர்கள் எவ்வளவு பேர் இறந்தார்கள் என்ற தகவல் இதுவரை பூடகமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இஸ்ரேலுடைய வடக்கு கமாண்டர்ஸ் தளபதி பிரிகேடியர் ஜெனரல் அவர் ரிசைன் செஞ்சிருக்கிறார். ஏனென்றால் பெரிய அளவில் அவர்களுக்கு உள்ளே சென்று தாக்குதல் நடத்துவதற்கு படைகள் தயக்கம். ரிசர்வ் ஆர்மியில் ஒரு 60% மட்டுமே இந்த போருக்கு வருவதாக சொல்லுகிறார்கள். மீதி 40 விழுக்காடு அவர்களும் வெளியே போய்விட்டார்கள். இந்த ரிசர்வ் ஆர்மியில் 60% இருக்கிறவர்கள் சரியான ட்ரெயினியாக இருப்பார்களா? 50,000 பேர்கள் செல்கின்ற போது வலுவான ஆயுதங்களை எப்படி அவர்கள் கையாள போகிறார்கள் என்பதை ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. என்ன சொல்கிறார் என்றால், இந்த போரியல் ஆய்வாளர் டோட்டின் ஹெலேவியினுடைய கருத்தை நாம் இப்பொழுது பார்க்கிறோம். டோட்டின் ஹெலேவி என்ன சொல்கிறார் என்றால், வடக்கு காசா போர் ஒரு கைப்பற்ற முடியாத போராக மாறி வருகிறது. இப்பொழுது வடக்கு காசா முழுவதுமாக பாப்புலேட்டட் ஏரியாவாக மாற்றி அங்கே மறுகுடியிருப்பை, குடியமர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று உங்கள் திட்டத்தை வகுத்த தளபதிகள் எங்கே? வெர் இஸ் எ மிலிட்ரி ஜெனரல் என்ற கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார். டோட்டின் ஹெலேவினுடைய கருத்து, ஆள் இல்லாமல் முழுவதுமாக வெளியேற்றி அங்கே யூத குடியிருப்புகளை நாம் நிலைநிறுத்தி விடலாம் என்று நாங்கள் வந்தோமே உள்ளே. அது என்ன ஆனது? 500 நாட்கள் 480 நாட்களாக நீங்கள் காசாவிலே போரிட்டு யாரையும் வெளியேற்ற முடியவில்லையே. இதுவரை நீங்கள் நடத்திய 60,000 பேரை படுகொலை செய்தீர்கள். பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பில்டிங்களை தரைமட்டமாக்கிய போதும் இன்றைக்கும் வலுவாகத்தான் ஹமாஸ் இருக்கிறது என்ற கருத்தை டொட்டின் ஹெலேவி தன் கருத்தாக வைத்திருக்கிறார். இந்த ஹெலேவி முக்கியமான ஆய்வாளர். அது மட்டுமல்லாமல் ஹமாஸ்
பலவீனம் படுத்த உங்களால் இதுவரை முடியவில்லை. அது வலுவாகத்தான் இருக்கிறது. இன்னும் ஆட்கள் சேர்த்து அது வலுவாக இருக்கிறது. ஆனால் ஹமாஸுக்கு எதிராகவும் மீள்குடியேற்றத்தை மீண்டும் ஒரு செட்டிலர்ஸ் பகுதியாக மாற்றுவதற்கு உங்களுடைய திட்டம் என்ன? அந்த திட்டத்தை வகுத்த இஸ்ரேலுடைய இராணுவ தளபதிகள் யாருமே இல்லையே என்று சொல்கிறார். அவர் யாரை சொல்கிறார்னா ஹெலேவியை சொல்கிறார். அது மட்டுமில்லை யொகேலன் போன்றவர்களை சொல்கிறார். அப்படித்தான் நாம் எடுத்துக்கொள்ள முடியும். ஹமாஸையும் பலவீனப்படுத்த முடியவில்லை. சொல்லிவிட்டு இந்த டோட்டின் ஹலேவி என்ன சொல்கிறார், இன்னைக்கு நடக்கிற ஒரு ஆர்ப்பாட்டங்களை வைத்து ஹமாஸை அவர்கள் துடைத்தெறிந்து விடலாம் என்று நீங்கள் கனவு காணாதீர்கள். இந்த ஆர்ப்பாட்டங்கள் மக்கள், நான் இப்பொழுது செய்தியின் ஃபர்ஸ்ட்ல சொன்ன ஆர்ப்பாட்டத்தை அவர் சொல்கிறார், இதெல்லாம் காலப்போக்கில் காணாமல் போய்விடும். இந்த ஆர்ப்பாட்டத்தை குறித்தெல்லாம் நீங்கள் பெரிதாக உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படும் என்று நம்ப வேண்டாம். ஹோஸ்டேஜை முதல்ல ரிலீஸ் பண்ணுங்கள், அவங்களோட ஒரு அக்ரிமெண்ட்டை போடுங்க. அந்த வேலையை பார்க்கிற விட்டு போட்டு முழுமையாக வடக்கு காசா, நெட்சோரிம், கயான் யூனிஸ், ஃபிலடெல்ஃபி காரிடார், ரஃபா பகுதிகள், தெற்கு காசா, மத்திய பகுதியெல்லாம் பிடிச்சிருவோம், ஹமாஸை அழித்துருவோம் அப்படின்னு கனவு காணாதீர்கள். அது ஒருபோதும் நடக்காது. நாம் வலுவற்று இருக்கிறோம். முதல்ல ஹோஸ்டேஜை ஒரு அமைதியான முறையில் விடுதலை செய்வதற்கான வழிமுறைகளை பாருங்கள் என்று டோட்டின் ஹலேவி, ஒரு மிகச்சிறந்த ஆய்வாளர், இராணுவ ஆய்வாளர், இன்றைக்கு அவருடைய கருத்தை வெளியாகி இருக்கிறது. இதற்கிடையில் சில நாட்களுக்கு முன்பு இதே ஒரு கருத்தை இஸ்ரேலுடைய ஒரு கருத்து வந்தது. இதே ஒரு கருத்து CNN ஐடிஎஃப் ரிட்டாலியேட் அப்படிங்கிற ஒரு ஜெனரலுடைய கருத்து ஒன்று வெளியானது, இஸ்ரேல் ஜெனரல். அந்த கருத்தில் அவர் என்ன கூறான்னா, பட் அஃப்கோர்ஸ் த ப்ராப்ளம் இஸ் தட் ஒன்ஸ் யூ எஸ்கலேட், நீங்கள் அந்த போரை ஆரம்பித்தால், யூ கேன் ஃபைண்ட் யுவர் செல்ஃப் அட் த எண்ட் ஆஃப் தி ரோட் இன் த டெப்த் ஆஃப் ஸ்வாம்ப். ஒருவேளை நீங்கள் அந்த ஸ்வாம்ப் என்று சொன்னால் என்ன சொல்கிறது, அந்த சதுப்பு நிலத்தில் மூழ்கி கொள்ளலாம், சிக்கி கொள்ளலாம். அண்ட் திஸ் இஸ் த ரிஸ்க் தட் நோ ஒன் நோஸ் இஃப் இட் வில் ஒர்க் ஆர் நாட். நீங்கள் செய்கிற இந்த சதுப்பு நிலத்திலிருந்து சிக்கிக்கொண்டு வெளியே வராமல் இருக்கிற இந்த மோசமான ஒரு திட்டம், அது ஒருவேளை வெற்றி பெறுமா, தோல்வி பெறுமா, எந்த லெவலில் செல்ல போகிறதெல்லாம் யாரும் செல்ல முடியாது, யாருமே யூகிக்க முடியாது என்ற கருத்தையும் சில நாட்களுக்கு முன்பு CNN ரிப்போர்ட்டில் இஸ்ரேலுடைய தளபதி சொல்லியிருந்த கருத்தை நான் சொல்கிறேன். சொல்லிட்டு அவர் கடைசியில் சொல்கிறார், CNN கருத்தை அப்படி நான் உங்களுக்கு தரேன். ஒன் யூ த்ரெட்டன் சம்திங் யூ ஷுட் பி ப்ரிப்பேர்ட் டு டூ இட். சொல்கிறார் இல்லையா, இப்போ நீங்கள் சிக்கிக்கொள்வீர்கள் என்று சொன்னபாரு, ஒருவேளை நீங்கள் இந்த போரில் மறுபடியும் ஆரம்பித்தால் அவற்றிலிருந்து திரும்பி வருவதற்கு வழி தெரியாமல் மாட்டப் போகிறீர்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று சொல்ல முடியாது. யூ த்ரெட்டன் சம்திங் யூ ஷுட் பி ப்ரிப்பேர்ட் டு டூ இட். நீங்கள் கடைசி வரைக்கும் அவற்றின் நிலை கொண்டு வருவதற்கான விவகாரத்தில் உறுதியாக இருக்க முடியுமா அல்லது இருக்க வேண்டும் நீங்கள் கண்டிப்பாக என்றும் அவர் சொல்கிறார். ஆனால் அவருடைய கருத்தில் என்ன CNN ரிப்போர்ட் என்ன சொல்கிறது என்றால், நீங்கள் முழுமையாக வெற்றி பெற்று விடலாம், முழுமையாக ப்ரிப்பேர் ஆகி போய் உடனடியாக தூக்கி போகலாம் என்றெல்லாம் அவர் சொல்லவில்லை. அவர் இந்த சதுப்பு நிலத்தில் சிக்கிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது, இந்த சதுப்பு நிலத்தின் ஆழமான கீழ்தான் நீங்கள் இருப்பீர்கள், ஆனால் மேலிருந்து அவர்கள் தாக்குதல் நடத்துவார்கள், இதையெல்லாம் நீங்கள் யோசித்து கொள்ளுங்கள் என்று வேறு விதமாக நயமாக அவர் வந்து நீங்கள் பிறரை அச்சுறுத்தக்கூடிய விஷயத்தில் கடைசி வரைக்கும் அந்த போரியல் முறைகளை அவற்றை முடிக்கக்கூடிய வல்லமை இருக்கும். ஆரம்பித்து விட்டு அந்த ரோடில் நீங்கள் பயணமாக விட்டால் அது திரும்பி வருவதற்கு சிக்கலாகிவிடும் என்பதை மறுபடி எச்சரித்திருக்கிறார். அதே கருத்தை தான் இன்னைக்கு டோட்டின் ஹலேவி சொல்கிறார். இந்த போராட்டங்கள் எல்லாம் ஹமாஸை எந்த விதத்திலும் அதாவது பலகீனமாக்கி விடாது என்ற கருத்தை அவர் டோட்டின் ஹலேவினுடைய கருத்தோடு நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். இதற்கிடையிலே அமெரிக்கா பித்தமின் நிதாகினுடைய இந்த விவகாரத்தை நான் சொல்லியிருக்கிறேன். அமெரிக்காவினுடைய அதிபர் ஆன்கோயிங் கான்ஃப்ளிக்ட் இந்த மிடில் ஈஸ்டில் போயிட்டு இருக்கும்போது ரகசியமாக சில பேச்சுக்களை அவர் நடத்துவதையும் நான் சொன்னேன். அது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை, ஆனால் அது வீதிக்கு வரும்போது தான் அதனுடைய உண்மைத்தன்மையை நாம் சொல்ல முடியும். அதை போன்று பெஞ்சமின் நேதன்யாகு மீது இஸ்ரேல் தாக்குதலுக்கு கடும் கண்டனங்கள் உலகளவில் இருந்து வந்தாலும் அவர்கள் அதை நிறுத்துவதாக இல்லை. லெபனானில் இவர்களுடைய தாக்குதலுக்கு இன்னொரு செய்தியை நான் சொல்கிறேன். லெபனான் ஒரு செழிப்பான அழகான ஒரு நாடு.
அந்த நாட்டில் பிரெஞ்சினுடைய ஆதிக்கம் இருப்பதால் இஸ்ரேலுக்கு எதிராக மெக்ரான் ஹேஸ் ஸ்ட்ராங்லி கண்டம் தி இஸ்ரேலிஸ் டேக் ஆன் லெபனான் என்கின்ற பெய்ரூட்டின் மீது அந்த தாக்குதலுக்கு அவர் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். எந்த நிலையிலும் நாங்கள் எங்களுடைய நண்பராக இருந்தாலும் அன்அக்செப்டபிள் அட்டாக் ஆன் த பெய்ரூட் என்பதை இமானுவேல் மேக்ரான் தனது கருத்தை வைத்திருக்கிறார். இட் குட் த எஸ்கலேட் டென்ஷன் இன் லெபனான். இது தற்போது அதிகரித்திருக்கிறது லெபனானில். லெபனானினுடைய ஜோசப் ஓன் அவர் தெளிவாக இருக்கிறார். அவர் நீங்கள் ஹிஸ்புல்லாவை தாக்குகிறோம் என்று எங்கள் மக்களை தாக்கிவிடக்கூடாது என்பதில் ஒரு சீஸ் ஃபயருக்காக அவர்கள் இன்னும் அழுத்தம் கொடுக்கிறார்கள். ஆனால் இவர்கள் எதையும் கேட்பதாக இல்லை. இவர்கள் தங்களை ஒரு கதாநாயகர்களாக மாற்றிக்கொள்வதற்குத்தான் பஃபர் ஜோனை அழைத்திருக்கிறார்கள். பெய்ரூட்டில் அவர்கள் தெற்கு பகுதிகளை தாக்குதல் நடத்துகிறார்கள். இந்த வயலேஷன்ஸ் ஆஃப் தி சீஸ் ஃபயரை செய்ததை இவர்கள் தான் என்று ஹிஸ்புல்லா சொல்கிறது. மறுத்தாக்குதல்களையும் இவர்கள் தொடர்ந்து நடத்துகிறார்கள். ஹிஸ்புல்லாவுடைய அந்த அந்த ஆர்சனல் என்று சொல்லக்கூடிய ஆயுத கிடங்குகளை முழுமையாக அடைக்கும் வரை நாங்கள் ஓயப்போவதில்லை என்று மறுபடி தெற்கு காசாவிலே தெற்கு லெபனானிலே தாக்குதல் நடத்துவதற்கு பிரான்ஸும் டேவிட் ஓன் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். நிரந்தர போர் நிறுத்தம் ஒன்றுதான் இதற்கு தீர்வாக இருக்கும் என்று கத்தாருடைய விவகாரத்தை நான் சொன்னேன். இப்படி ஒரு சூழல் தற்போது காணப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் இறுதிக்கு வந்துவிட்டேன். இதற்கிடையிலே அமெரிக்காவிலே திரு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்க முஸ்லீம் சமூகத்திற்கு இஃப்தார் விருந்து கொடுத்திருக்கிறார். அவற்றில் குர்ஆனுடைய சில வாசகங்களை அவர் வாசித்திருப்பதையும் இன்றைக்கு பரபரப்பாக இருக்கிறது. குல் அவுது பிரபின் நாஸ் மலிகின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஷரில் வஸ்வாஸ் அல்ஹன்னாஸ் அல்ல செல்லதி வசீசு ஃபி சுதூரின் நாஸ் அப்படிங்கிற ஃபி சுதூரின் நாஸ் மினல் ஜின்னத்தி வஸ்வாஸ் என்று அப்படி அவர் பேசியிருப்பதையும் நாம் இந்த காணொலியினூடே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த ஆன்கோயிங் கான்ஃப்ளிக்ட் இன் திஸ் மிடில் ஈஸ்ட் ட்ரம்ப் ரம்ஜான் மெசேஜ் ஒயிட் ஹவுஸ் இஃப்தார் விருந்து கொடுத்ததை நாம் இப்பொழுது பார்த்தோம். அவர் என்னதான் குர்ஆனுடைய வார்த்தைகளை வாசித்தாலும் அவர்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக மக்களை படுகொலை செய்யும் வரை உலகம் முழுவதும் அவர்கள் வெறுப்புக்குரியவர்களாகத்தான் பார்க்கப்படுவார்கள். ரகசிய பேச்சு ஹமாஸோடு நடக்கிறது. ஆனால் அவற்றுக்கு இஸ்ரேலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஹமாஸும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது இப்பொழுது ஈஜிப்டும் கத்தாரும் இந்த பேச்சிலே அவர்கள் ஈடுபடுகிறார்கள். ஏதோ ஒளிந்திருந்த அரபுகள் இதையாவது செய்கிறார்கள் என்று ஒரு ஆறுதலான செய்தி தான் ஒன்று. இரண்டாவது, ஈரானுடைய எஸ்கலேஷன், அவர்களுடைய அதாவது எக்ஸ்போஷர், த ப்ரொக்ளமேஷன், எப்படி என்றாலும் பிரகடனம், கடுமையான வார்த்தைகள், அவர்கள் எதற்கும் தயாராக இருக்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்துகிறது. நான் நேற்று சொன்ன மாதிரி பிளாஸ்மா வெப்பன்ஸ் எல்லாம் அவர்கள் செய்திருக்கிறார்களோ என்று எண்ணவும் தோன்றுகின்றது. ஈராக்கும் லெபனானும், லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா, ஹமாஸ், ஹவுதிகள், ஈரான், இவைகளுடைய ஆயுத கிடங்குகளை பார்த்தால் அச்சத்துருமாக இருக்கிறது. அமெரிக்கா யோசிக்கும், வாரம் ஒரு முறை இப்படி நாங்கள் அந்த காணொலியை உங்களுக்கு காட்டப்போகிறோம், தரைக்கீழ் காணொலியில் ஆயிரக்கணக்கான மிசைல் சிட்டியாக உருவாக்கியிருக்கிறோம் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். நேற்று அமெரிக்கா நாளிதழ்களில் ஒரு செய்தி வந்தது, இன்று அல்லது நாளை முழுமையாக அவர்கள் அணுகுண்டுகளை தயார் செய்திருக்கிறார்கள், நியூக்ளியர் வெப்பன்ஸ் ரெடி என்று தான் அமெரிக்காவுடைய நாளிதழ்கள் செய்தி வருகிறது. நியூக்ளியர் வெப்பன்ஸை தாண்டி பல உபயோகம் இருப்பதால் அமெரிக்கா சற்று யோசிக்கிறது. அவர் மீண்டும் சொல்லுங்கள், அவர் ஒரு வர்த்தகர் மட்டுமல்ல, போரியல் ஆழ்வர் இல்லை. ஆக அந்த வர்த்தகர் அந்த போரில் கால் வைத்து விட்டால் என்ன செய்வது என்பதை யோசிக்கிறார்கள், மிரட்டி பார்க்கிறார்கள். மிரட்டலுக்கு செவி சாய்ப்பதாக இல்லை. யுஏயினுடைய லெட்டர் அலி கோமெனிக்கு கொடுக்கப்பட்டது. அவர் மீண்டும் ஓமன் வழியாக ஒரு மறு லெட்டரை அனுப்பியிருக்கிறார்கள் அமெரிக்காவுக்கு. அந்த லெட்டரில் ஒரே ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ பார் அமெரிக்காவே, நான் அலி கோமெனி எழுதுகிறேன், மேக்சிமம் ப்ரெஷர் என்று நீ சொல்வதை போன்று உனது டேபிளுக்கு நான் வரமாட்டேன், இந்த மேக்சிமம் ப்ரெஷரை நீ கைவிட்டுட்டு வா, நாம் பேசுவோம் என்பது தான் அலி கோமெனி ஓமன் மூலமாக அமெரிக்காவுக்கு சொன்ன செய்தி. இப்பொழுது லெபனான், ஹிஸ்புல்லா, ஹமாஸ், ஹவுதிகள் இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு போரியலை ஆரம்பிக்கின்ற நேரத்தில் பெரும் சிக்கலை உருவாக்கக்கூடிய பதட்டம் காணப்படுகிறது. அடுத்த செய்திகளோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.